ஹலோ மக்களே, பேக் டு மை சேனல் ஸ்டைலிஷ் பிளாகர். இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணாரில் தாங்க இருக்குங்க. இன்றைக்கி எங்கேருந்தா ஒரு சூப்பரான ஒரு பஸ் பிளாக் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம உடுமல்பேட்டையிலேருந்து மூணார் வரை ஒரு பஸ் பிளாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா அதே உடுமல்பேட்டைக்கு ஒரு பஸ் பிளாக் பண்ண போகிறோம். ஸோ உடுமல்பேட்டை வரைக்கும் போக போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஏன் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இந்த வேறு நம்ம ஈவினிங் மேலே பண்ண போகிறாங்க. ஸோ ஈவினிங் மேலே பஸ் நமக்கு இங்கேருந்து பட் நம்ம எப்படி ஒர்க் நைட் ஆயிருங்க. பட் நைட் டைம் வந்து இந்த ரூட் ரொம்பவே சூப்பராக இருக்கும், த்ரில்லிங்காக இருக்குங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் கவர் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட் டைம் வீடியோஸ் பார்க்காத டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், லைக் சேனல் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோஸ் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க மக்களே. ஸோ ஓகேங்க, ஃபஸ்ட் ஓட்டணும் அப்படிங்க நான் கண்டினியூ பண்ணுறேன். கிளைமேட் கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா மாறிச்சுங்க அப்படியே. பட் ஈவினிங் ஆகாவது மிஸ்ட் அப்படியே ஃபுல்லாக அப்படி இறங்குதுங்க அப்படி கீழே. பார்த்தாலே எப்படி தெரியும்னு நினைக்கிறேன். செம்மையாக குளிர்துங்க இங்கே வந்தோன்னே. நம்ம கேளுக்கும் போது வெயில் அளவா வெயில் ஹீட் தெரியலைங்க. இப்போ மேலே தான் செம்மையாக குளிர்துங்க. ஸோ ஃபைனலி பார்த்தா பஸ் ஏறி உட்காந்தாச்சுங்க. கரெக்டாக பார்த்தா 4:30 பஸ் வந்துருச்சுங்க. பட் இந்த முன்னாடி சீட் பிடிச்சி போய் அப்படி உட்காந்தாச்சுங்க. நம்ம இந்த வீடியோ பார்த்தா ரொம்ப லென்த்தால் இருக்க போகிறது கிடையாதுங்க, ஜஸ்ட் ஒரு ஷார்ட்டாக தான் இருக்க போகுது. சேம் பார்த்தீங்கன்னா வரும்போது ஆல்மோஸ்ட் வேலை கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோ லென்த்தாக இருக்க போகிறது கிடையாதுங்க. ஸோ ஓகே, பஸ் எடுக்கட்டும் அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. இங்கே பாருங்க மக்களை, சும்மா வேறு லெவலாக இருக்குது கிளைமேட்டு. ஸோ இருக்கும் பாருங்கள், ஃபுல்லாக மிஸ்ட்டு தாங்க. அப்படியே ஃபுல்லாகவே ரோட்டு ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சுங்க மிஸ்ட்டு. செம்மையாக இருக்குங்க ரோட்டு இப்படி பார்க்குறக்கு. ஸோ நான் வரும்போது கூட இவ்வளோ மிஸ்டாக இல்லைங்க. இப்போ அப்போ தான் லைட்டாக ஆகிட்டு இருந்துச்சு. பட் ஈவினிங் ஆகாங்க பாருங்கள், மிஸ்ட்டு அப்படியே ஃபுல்லாகவே இதாகிடுச்சுங்க. முன்னாடி போகிற வண்டி கூட அவ்வளோ தெரிய மாட்டேங்குதுங்க, அந்தளவுக்கு மிஸ்ட் இதாக இருக்குங்க. நல்ல வேலை எங்கள் கேபிள் சீட்டு கிடச்சிது, அதனால் நமக்கு நல்லா கவர் பண்ணேன். நல்லா கவர் பண்ணலாங்க இப்போது. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா எறையகுளம் நேஷ்னல் பார்க்குன்னு வந்தாச்சுங்க. ஸோ நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌட் ஆச்சுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா க்ரௌடு யாருமே காணும். இங்கே வந்து மழை தோற ஆரம்பிச்சிச்சுங்க. ஃபுல்லாக மிஸ்ட்டு தாங்க இங்கே. பட் இங்கே மழை பெஞ்சிட்ருக்குங்க. அப்படிங்கே கிளம்பியாச்சு நம்ம. ஸோ இந்த வீடியோ பார்த்து ரொம்ப ஷார்ட்டாக எடுக்கல பிளான் பண்ணுங்க. ஸோ போக பார்த்தா வீடியோ லென்த்தாக போகவே நிறைய சான்சஸ் இருக்கும் போது தெரியுது. ஸோ பார்க்கலாங்க எப்படி வரப்போகுதுன்னு தெரில. ஸோ இங்கே பார்த்தாலும் தெரியுதுங்க. பட் ஓரளவுக்கு பார்த்தா நமக்கு மிஸ்ட்டு கம்மியாகிடுச்சுங்க. ஸோ ரோடெல்லாம் பார்த்தா ஓரளவுக்கு நமக்கு கிளீனாக இங்கே தெரியுதுங்க. நமக்கு நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்குங்க. அப்படியே இந்த மேகம் ஒன்று அப்படியே கீழே இருக்குதுங்க. அப்படியே ஸோ ஃபைனல் பார்த்தா மறையோட ரீச் பண்ணிட்டாங்க. செம்ம குளிருங்க. ஐயோ, கிளைமேட்டும் சும்மா அல்டிமேட்டாக இருந்துச்சு. நீங்கள் பார்த்துட்டு நினைக்கிறீங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா ரோட் ஆப்போசிட்டில் வர வண்டியை கணக்கு தெரியலைங்க, அந்த மாதிரி ஃபுல்லாக மிஸ்ட் மூடிச்சுங்க. ஸோ ஓகேங்க. ஸோ அடுத்து இங்கே தான் நம்ம சூப்பரான ரொம்பவே எப்படி சொல்கிறேன்னா ஒரு திகிலாக இருக்க போகுதுங்க ரோட்டு. ஸோ பார்க்கலாம், ஏதாச்சும் நமக்கு நம்ம போகிறது ஏன்னா எதுக்கு பார்க்கலாம் ஏதாச்சும் தான். ஸோ ஓகே, ஒட்டியே குடிச்சு ஃபுல்லாக உட்காரலாங்க. செம்ம குளிருக்கு. கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 6:45 ஆச்சுங்க. பட் ஓரளவுக்கு பார்த்தா ஃபுல்லாக இங்கே இருட்டு ஆயிடுச்சு. அது இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலே செக் போஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் ஒவ்வொரு வண்டி தான் அலோவ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் நமக்கு ஆப்போசிட்டில் பார்த்தா பெருசு இந்த ஒரு வண்டி வரலிங்க. பட் 1-2 வண்டி தான் வந்துட்டுருக்கு.
பின்னாடி பார்த்தா இந்த வண்டியும் வரலீங்க. பட் ஃபுல்லாக இருட்டிங்க ஆயிடுச்சுங்க. அப்படி கண்டிப்பாக கீழே போக ஏதாச்சும் நம்ம அனிமல்ஸ் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். பட் கண்டிப்பாக யானைகள் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இதுக்கு போனாங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்க போகிறதில்ல. ஸோ இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு குறுகலான பெண்டுங்க, யூ பெண்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக ரிவல்ஸ் வந்தால் அப்படியே போவோங்க. ஸோ நாங்கள் இங்கே மட்டும் கொஞ்சம் பார்த்து வந்துருக்கோம் நைட் டயத்தில் மட்டுங்க. பட் இங்கேருந்தாங்க நிறைய யானைகள் நம்ம பார்க்க முடியும் நம்மளுங்க. பட் இதுக்கெல்லாம் நிறைய யானை இருக்கும், இது கூட நான் பார்த்துருக்கேன். ஸோ பார்க்கலாங்க, நம்ம போகும்போது ஏதாச்சும் யானை தான் கண்டிப்பாக பார்க்கலாங்க. ஸோ இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா பன்னி தான் ரொம்ப அதிகமாக இருக்குங்க, கூட்டமாக ஓடுதுங்க. பட் என்னால் அதை கேப்சர் பண்ண முடியல. பட் அதுக்குள்ளே ஓடிச்சுங்க, நிறைய பன்னிங்க ஓடுச்சுங்க அப்படியே. அது இல்லாமல் உங்களுக்கு ரோடு வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய மானு நம்மளால் பார்க்க முடியுதுங்க. பட் எதுவுமே கேப்சர் பண்ண முடியல. பட் எல்லாமே சடனாக ஒவ்வொன்றும் வருதுங்க, கேப்சர் பண்ண முடியல. பார்க்கலாம், ஏதாச்சும் நமக்கு கேப்சர் பண்ணும்போது சின்னதாக பார்க்கலாங்க ஏதாச்சும். அது இது வரைக்கும் யானை ஒன்றுமே தென்படலைங்க. ஃபுல்லெல்லாம் மானு பன்னி தாங்க ரொம்ப அதிகமாக அந்த ரோட்டில் இப்போ நம்ம பார்க்க முடியுது நம்மளால். ஆப்போசிட்டில் பெருசாக வண்டிங்கெல்லாம் வந்து ஒன்று தான் வந்துட்டு இருக்குங்க. காணும் ஆனா பஞ்சில் ஜாஸ்தி பண்ணிங்க அதிகமாக இருக்கும். போட்டாருங்க
ஸோ நான் கூட ஏன்னு நினச்சிங்க பார்த்தா காற்று இருந்து சடனாக உள்ள ஓடிச்சுங்க அப்படின்னு. பட் நிறையா காட்டு உள்ளுக்கும் பார்த்தீங்கன்னா சவுண்டு பயமான சவுண்டுங்க. பட் அப்போ நம்ம பங்கடி போன ஒரு வேன் கூட நின்று நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க அது. ஸோ நான் பஸ் ஸ்லோ போகும்போது நான் கூட சரி ஏனதான் நினச்சேன். பார்த்தா அது காட்டு இருந்தது. ஸோ பணியில் பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டை ரீச் பண்ணிட்டாங்க. செம்ம டயர்டு, கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ட்ராவல் இங்கேருந்து. ஸோ ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சி கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு லைக் பார்க்கலாம் மக்களே.